தமிழ் மூலம் ஹிந்தியை எளிய முறையில் கற்பிப்பதற்காக தயாரிக்கப்பட்டுள்ளன. அகர வரிசை உச்சரிப்பிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு பேச்சு மொழிக்கு தேவையான பல சொற்கள், அடிப்படை இலக்கணங்கள் கற்பிக்கப்படுவதால் ஹிந்தி மொழியில் ஓர் எழுத்து தெரியாதவர்கள் கூட இவற்றை ஒருமுறை கேட்டவுடன் பல சொற்களை அறிந்து கொண்டு விடுவார்கள். பல சுவையான பாடல்கள், துணுக்குகள் கலக்கப்பட்டு இதை சுவைபட வழங்கியுள்ளனர். இவற்றை நன்கு கேட்டு நீங்கள் ஒரு புதிய மொழியை எளிதில் கற்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. தமிழ் மொழியைப் போலவே ஹிந்தி மொழியிலும் உயிரெழுத்துக்கள் மற்றும் மெய்யெழுத்துக்கள் உள்ளன. இவற்றை உச்சரிக்கும் முறைகளை பழகிக் கொண்டு விட்டால் பேசுவது எளிதாகிவிடும். உச்சரிப்புகளுடன் பல சொற்களையும் வாக்கியங்களையும் நாம் இங்கு பார்ப்போம். ஹிந்தி மொழியில் உள்ள உயிரெழுத்துக்கள் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ என்பதாகும். இவற்றை பற்றி விரிவாக பார்ப்போம். அனார் என்றால் மாதுளை என்பது பொருள். அனார்கலி என்றால் மாதுளைப்பூ என்றாகும். அனார்கலி என்ற ஒரு திரைப்படம் வெளிவந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். அச்சா என்பதற்கு நல்லது என்பது பொருள். அப்படியா, சரி என்ற பொருள்களையும் குறிக்கும் சொல்லாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது. மே ஆஜ் வாபஸ் ஜாதா ஹூ, நான் இன்று திரும்பிச் செல்கிறேன் என்பதற்கு பதிலாக அச்சா டீக் ஹை, சரி நல்லது என்றோ, அச்சா ஆஜ் ஹி ஜா ரஹே ஹை, அப்படியா இன்றே செல்கிறீர்களா என்றோ பதில் கூறலாம். அச்சா என்ற சொல் மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் ஹிந்தி சொல்லாகும். அம்ரூத். அம்ரூத் என்றால் கொய்யாப்பழம். ய அம்ரூத் கைசா ஹை என்றால் இந்த கொய்யாப்பழம் எப்படி உள்ளது என்பது பொருள். இவற்றை தவிர அகல், அக்சர், அகேலா, அகர், அப் என்று பல சொற்கள் அ என்ற எழுத்தில் துவங்கும் சொற்களாகும். அகல் என்றால் புத்திசாலித்தனம், அக்சர் என்றால் அடிக்கடி, அகேலா என்றால் தனியாக, அகர் என்றால் அப்படியென்றால் என்ற பொருள், அப் என்பது இப்பொழுது என்ற பொருளை குறிக்கும். அக்சர் சாய் பீனா அச்சி ஆதத் நஹி ஹை, அடிக்கடி தேநீர் சாப்பிடுவது நல்ல பழக்கம் இல்லை. ஆதத் என்றால் பழக்கம் என்று பொருளா? ஆம், ஆதத் என்றால் பழக்கம் என்று பொருள். அக்சர் சினிமா தேக்னா அச்சி ஆதத் நஹி ஹை, அப்படி என்றால் அடிக்கடி சினிமா பார்ப்பது நல்ல பழக்கம் இல்லை என்பது பொருள். ஆம். இப்போது ஆ என்ற எழுத்தில் துவங்கும் சொற்களை பார்ப்போமாக. ஆஜ் இன்று, ஆகே முன்னால், ஆசான் எளிது, ஆம் மாம்பழம், ஆத்மி மனிதன், ஆஷா நம்பிக்கை, ஆயினா கண்ணாடி, ஆதா பாதி, ஆப் தாங்கள், ஆபஸ் தங்களுக்குள், ஆபார் நன்றியுணர்வு, ஆராம் ஓய்வு நிம்மதி, ஆலு உருளைக்கிழங்கு, ஆவாஸ் ஒலி சத்தம், ஆசாத் விடுதலை. இப்படி பல சொற்கள் ஆ என்ற எழுத்தில் ஆரம்பமாகும் சொற்களாகும். ஆஜ் மை ஆபீஸ் நஹி ஜாऊंगी, இன்று நான் ஆபீஸ் செல்ல மாட்டேன். क्यों आज छुट्टी है क्या, ஏன் இன்று விடுமுறையா? नहीं, मेरी तबीयत ठीक नहीं है, मैं आराम करूंगी. இல்லை, என் உடல் நலமில்லை, நான் ஓய்வெடுக்கப் போகின்றேன். आगे देखो पीछे मत देखो, முன்னால் பார் பின்னால் பார்க்காதே. तुम आगे जाओ मैं तुम्हारे पीछे पीछे चलूंगा. ஆசான், தமிழில் ஆசான் என்பது ஆசிரியரை குறிக்கும். ஹிந்தியில் ஆசான் என்பதற்கு சுலபம் என்பது பொருள். हिंदी सीखना बहुत आसान है, हिंदी கற்பது மிகவும் சுலபம்.
தமிழ் सीखना भी आसान है தமிழ் கற்பதும் சுலபம்தான் मेरी बेटी आसानी से घर का सभी काम कर लेती है என் பெண் எல்லா வேலைகளையும் சுலபமாக செய்து விடுகின்றாள் आम खट्टा है आम मीठा है यह आम रास्ता है முதலில் கூறியதற்கு பொருள் ஆம் கட்டா है மாம்பழம் புளிக்கிறது ஆம் மீட்டா है மாம்பழம் இனிக்கிறது ய ஆம் ராஸ்தா है இந்த இடத்தில் ஆம் என்றால் பொது என்ற பொருள் ய ஆம் சஸ்தா है இந்த மாம்பழம் மலிவானது ஹம் ஆம் லோக் हैं நாங்கள் சாதாரண மனிதர்கள் ஆம் என்பதற்கு மாம்பழம் என்பதை தவிர பொது சாதாரண என்ற அர்த்தங்களும் உள்ளன ஆ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் அடுத்த சொல் ஆத்மி ஆத்மி ஹூ ஆத்மி சே பியார் கர்த்தா ஹூ என்று ஒரு ஹிந்தி பாடல் உள்ளது நான் மனிதர்களை நேசிக்கின்றேன் அந்த பாடல் உங்களுக்கு பாடத் தெரியாதா நீங்கள் தான் பாடுங்களேன் आदमी हूँ आदमी से प्यार करता हूँ எனக்கு இன்னொரு பாடல் ஞாபகத்திற்கு வருகின்றது ஆத்மி முசாஃபிர் ஹே ஆதா ஹே ஜாதா ஹே இதில் கூட ஆத்மி என்ற சொல் வருகின்றது இதற்கு மனிதன் வழிப்போக்கன் வருவான் போவான் என்பது பொருள் முசாஃபிர் என்றால் வழிப்போக்கன் என்று பொருள் आप आलू का परोठा खाइए और आराम कीजिए தாங்கள் ஆலு பரோட்டா சாப்பிடுங்கள் பிறகு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்னைய ஆலு பரோட்டா சாப்பிட சொல்கிறீர்கள் தன்யவாத் நன்றி आपसी झगड़े में आवाज बढ़ जाती है ஒருவருக்கொருவர் சண்டையிட்டால் சத்தம் அதிகமாகிறது ஆபசி என்றால் ஒருவருக்கொருவர் அகர வரிசையின் அடுத்த எழுத்து இ இ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் சொற்கள் இம்லி இன்சான் இதர் இஸ்கா இம்லி என்றால் புலி இன்சான் என்றால் மனிதன் இதர் இங்கே இஸ்கா இதனுடைய என்பது பொருள் இம்லி खट्टी है இம்லி மீठी है இதற்கு முன் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா ஆம் खट्टा है ஆம் மீठा है என்று கூறினோம் இங்கு இம்லி खट्टी है இம்லி மீठी है என்று கூறுகின்றோம் இதற்கு காரணம் ஆம் என்பது ஆண்பால் சொல் அதனால் ஆம் खट्टा है என்று கூறினோம் இம்லி என்பது பெண்பால் சொல் அதனால் இம்லி खट्टी है என்று கூறினோம் ஆம் மீठा है இம்லி மீठी है இன்சான் என்றால் மனிதன் என்று பொருள் இன்சானியத் என்று மனிதத்தன்மையை பற்றி கூறுவோம் இதர் ஆவோ என்றால் இங்கே வா என்று பொருள் இஸ்கா என்றால் இதனுடைய என்று பொருள் இஸ்கா தாம் கியா ஹை என்றால் இதன் விலை என்ன என்பது பொருள் அடுத்த எழுத்து ஈ ஈ ஈக் ஈஸ்வர் ஈமான்தார் இப்படி பல சொற்கள் ஈ என்ற எழுத்துடன் துவங்குகின்றன ஈக் என்றால் கரும்பு இதை ஊக் என்றும் சொல்கிறோம் ஈக் லம்பா ஹே என்றால் கரும்பு நீளமாக உள்ளது என்று பொருள் ஈமான்தார் என்றால் நேர்மையானவன் என்று பொருள் ஈமான்தார் லோகோं को सब चाहते हैं நேர்மையான மனிதர்களை எல்லோரும் விரும்புகின்றனர் ஈஸ்வர் என்றால் இறைவன் என்பது பொருள் ஈஸ்வர் வந்தனா என்றால் இறை வணக்கம் என்பது பொருள் உ உல்லு உதர் உஸ்கா உபாசனா என்று பல சொற்கள் உ என்ற எழுத்தில் துவங்குகின்றன உல்லு என்றால் ஆந்தை என்பது பொருள் உல்லு கா பட்டா என்றால் ஹிந்தியில் முட்டாள் என்ற பொருளாகும் ஆந்தை மிகவும் புத்திசாலி இருந்தாலும் இந்த உல்லு கா பட்டா என்ற பழமொழி ஏன் வந்ததென்று தெரியவில்லை உதர் தேகோ அங்கே பார் உதர் உஸ்கா பாய் ஹை அங்கு அவனது சகோதரன் உள்ளான் அவனுடைய சகோதரன் என்று எப்படி கூறுவது அதற்கும் உஸ்கா பாய் என்றுதான் கூற வேண்டும் உஸ்கா என்பது அவனுடைய
அவளுடைய, அதனுடைய என்ற மூன்றையும் குறிக்கும் சொல். அடுத்த எழுத்து ஊ. ஊபர் மேலே, ஊச்சா உயரமான, ஊண்ட் ஒட்டகம். ஊப்பர் கியா ஹை மேலே என்ன உள்ளது? ஊப்பர் छिपकली है மேலே பல்லி உள்ளது. ஊண்ட் रेगिस्तान का जहाज है ஒட்டகம் பாலைவன கப்பல் எனப்படுகிறது. ஊப்பர் தேகோ நீச்சே மத் தேகோ. ஊப்பர் தேகோ நீச்சே மத் தேகோ என்றால் மேலே பார் கீழே பார்க்காதே என்று அர்த்தம். இதுவரை அ ஆ இ ஈ உ ஊ என்ற உயிரெழுத்துக்களை பார்த்தோம். அடுத்தது ரு. இதை ரு என்று உச்சரிக்க வேண்டும். ரிஷி, ரன் என்ற சொற்கள் ரு என்ற எழுத்தில் துவங்குகின்றன. ரிஷி என்றால் முனிவர் என்று பொருள். ரன் என்பது கடனை குறிக்கும். அடுத்த எழுத்து ஏ. தமிழில் உள்ள குரில் ஏ தமிழில் ஏ இந்தி மொழியில் இல்லை. எட்டயபுரம் என்பது இந்தியில் ஏட்டயபுரம் என்றுதான் எழுத முடியும். ஏதோ ஏட்டையா இருக்கின்ற ஊர் என்று நினைக்காதீர்கள். ஏக், ஏகதா என்று பல சொற்கள் ஏ என்ற எழுத்தில் துவங்குகின்றன. ஏக் என்றால் ஒன்று. ஏக், தோ, தீன், சார், பாஞ்ச், छे, सात, आठ, नौ, दस என்பது முறையே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என்ற எண்களை குறிக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 1, 2, 3 आजा मौसम है रंगीन என்பது பழைய ஹிந்தி பாடல். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 என்பது புதிய பாடல். ஏக்தா என்றால் ஒற்றுமை. ஏக்தா மேஹி பல் ஹை என்றால் ஒற்றுமையே வலிமை என்ற பொருளை குறிக்கும். அகர வரிசையின் அடுத்த எழுத்து ஐ. அனக், அசா என்ற சொற்கள் ஐ என்ற எழுத்தில் துவங்குகின்றன. அனக் என்றால் மூக்கு கண்ணாடி. முகம் பார்க்கும் கண்ணாடியை தர்ப்பன் என்று கூறுவோம். சாகித்ய சமாஜ் கா தர்ப்பன் ஹை என்றால் இலக்கியம் சமுதாயத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி என்பது பொருள். அடுத்தது ஓ. ஓகலி என்றால் உரல் என்பது பொருள். உலக்கையை ஹிந்தியில் மூசல் என்று கூறுவோம். ஓர் என்பது திசையையும் முனையையும் குறிக்கும். சாடி கா ஏக் ஓர் பட்டா ஹுவா ஹை புடவையின் ஒரு முனை கிழிந்துள்ளது. மந்திர் கி ஓர் அநேக் லோக் ஜாத்தே ஹை கோவிலை நோக்கி பலர் செல்கின்றனர். அடுத்தது ஔ. ஔரத், ஔர், ஔஷத். ஔரத் என்றால் பெண் என்று பொருள். மகிழா, நாரி என்ற சொற்களும் பெண் என்பதையே குறிக்கின்றன. ஔர் என்றால் மேலும் மற்றும் என்பது பொருள்களாகும். யஹா ராமு और சோமு बैठे हैं இங்கு ராமுவும் சோமுவும் அமர்ந்துள்ளனர். அம் இது பெரும்பாலும் அங்கூர், திராட்சை, அந்தமான் போன்ற சொற்களில் பயன்படுகின்றது. அஹ ஹிந்தி மொழியின் தேவநாகரி லிபியின் அஹ என்ற இந்த எழுத்து அதிகமாக பயன்படுத்தப்படாத எழுத்தாகும். சமஸ்கிருத சொற்களை எழுதும்போது இவை பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணத்திற்கு புனக திரும்பவும், கிரமஷக முறையே. இப்பொழுது திரும்பவும் ஒருமுறை ஆவிலிருந்து அஹ வரைக்கும் சொல்லி பார்க்கலாமா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ஏ, ஐ,
ओ औ अम अह। आ से अनार, आ से आम, ई से इमली, ई से ईख, ऊ से उल्लू, ऊ से ऊंट, र से ऋषि, ऋषि, ए से एक, आई से ऐनक, ओ से ओखली, औ से औरत, अम से अंगूर, आ से हहा हहा. மேலே குறிப்பிட்ட 13 உயிரெழுத்துக்களைத் தவிர ஹிந்தி மொழியில் 33 மெய்யெழுத்துகளும் 3 கூட்டெழுத்துகளும் உள்ளன. இவற்றை பற்றி அறிந்து கொள்வோம். தமிழில் உள்ள க என்ற மெய்யெழுத்து கணபதியில் உள்ள கவை உச்சரிக்கவும், கல்கத்தாவில் உள்ள க வை உச்சரிக்கவும், மணக்கணக்கில் உள்ள க வை உச்சரிக்கவும் பயன்படுகின்றது. அதாவது க, 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 घ என்ற 4 உச்சரிப்புகளை க என்ற ஒரே தமிழ் எழுத்து சமாளித்து விடுகின்றது. ஹிந்தியில் இந்த 4 உச்சரிப்புகளை குறிக்க 4 எழுத்து வடிவங்கள் உள்ளன. க, 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 घ. இதே போன்று ச, ட, த, ப என்ற தமிழ் எழுத்துக்களின் நன்னான்கு உச்சரிப்புகளை குறிக்க நன்னான்கு, அதாவது 16 எழுத்து வடிவங்கள் ஹிந்தியில் உள்ளன. அதாவது ச, ச, ஜ, ஜ, ட, 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 ढ, த, 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 ध, ப, ஃப, ப, ப. இவற்றை தவிர ங, ஞ, ண, ந, ம, ய, ர, ல, வ, ஷ, ஷ, ச, ஹ என்ற எழுத்துக்கள் உள்ளன. இப்போது ஹிந்தி மொழியின் 33 மெய்யெழுத்துகளையும் ஒன்று சேர பார்ப்போமா? கா, க, கா, க, ங, சா, ச, ஜா, ஜ, ஞ, டா, ட, டா, ட, ந, தா, த, தா, த, ந, பா, ஃப, பா, ப, ம, ய, ர, ல, வ, ஷ, ஷ, ச, ஹ. இதைத் தவிர 3 கூட்டெழுத்துக்களும் உள்ளன. க்ஷ, த்ர, ஞ. இப்போது ஒவ்வொரு எழுத்தை பற்றியும் விரிவாக பார்ப்போமாக. முதலில் க. இதை சாதாரணமாக எந்தவித சிரமமும் இல்லாமல் க என்று உச்சரிக்க வேண்டும். கமலா, கலம், காஷி, கிசான், कीमत, कुर्सी, कूली, कृषक, केसरी, कैसा, कोस, कौन, कंगन. கமலா என்பது லக்ஷ்மியின் மற்றொரு பெயர். கலம் என்றால் பேனா. தமிழில் கலம் என்பது பாத்திரத்தை குறிக்கும். கலம் கஹா ஹை என்றால் பேனா எங்கே உள்ளது என்பது பொருள். காஷி ஏக் புண்ணிய க்ஷேத்ர ஹை. காசி ஒரு புண்ணிய தலம். வடமொழியில் ஒரு பழமொழி, திரைலோக்கியே கிருதம் பாபம் காஷி நகரே வினஷ்யதி, காஷி நகரே கிருதம் பாபம் கும்பகோணே வினஷ்யதி. 3 உலகிலும் செய்த பாவம் காசியில் சென்றால் விலகும், காசியில் செய்த பாவம் கும்பகோணத்தில் விலகும். கிசான் ஹமே ஜீவன் தேத்தே ஹேன். கிசான் என்றால் குடியானவன் என்று பொருள். குடியானவர்கள் நமக்கு உயிர் அளிக்கின்றனர். பியாஜ் கி கீமத் பட் கயி ஹை. கீமத் என்றால் விலை என்பது பொருள். பியாஜ் கி கீமத் பட் கயி ஹை என்றால் வெங்காயத்தின் விலை ஏறிவிட்டது என்பது பொருள். குர்சி பர் பைঠিயே. குர்சி என்றால் நாற்காலி என்று பொருள். குர்சி பர் பைঠিயே, நாற்காலியின் மேல் உட்காருங்கள். கிஸ்ஸா குர்சி கா என்று ஒரு திரைப்படம் வந்தது. கிஸ்ஸா குர்சி கா என்றால்
நாற்காலியின் கதை, அதாவது பதவியின் கதை என்று பொருள். கூலி என்பது கூலியையும் கிருஷக் என்பது குடியானவனையும் குறிக்கும். கோஸ் என்றால் தூரம், தொலைவு என்பது பொருள். கோஸ் கோஸ் பர் பதலே பானி, சார் கோஸ் பர் வாணி என்பது பழமொழி. கோஸ் என்பது தொலைவை குறிக்கும் என்று சொன்னோம் அல்லவா? தமிழில் கோஸ் என்பது ஹிந்தியில் கோபி என்று மாறிவிடுகின்றது. கேசா, கஹா, கோன், கப், கித்னா, கியோ என்ற கேள்விச் சொற்கள் க என்ற எழுத்தில்தான் ஆரம்பிக்கின்றன. அதாவது தமிழில் எப்படி பெரும்பாலான கேள்விச் சொற்கள் ஏ என்ற எழுத்தில் துவங்குகின்றனவோ அதேபோல் ஹிந்தியில் உள்ள கேள்விச் சொற்கள் க என்ற எழுத்தில் துவங்குகின்றன. ஆம், இந்தியில் உள்ள பெரும்பாலான கேள்விச் சொற்கள் கா என்ற எழுத்தில் துவங்குகின்றன. முன்பு கூறிய கேசா, கஹா, கௌன், கித்னா, கியூ என்பவைகளுக்கு அர்த்தம் என்ன தெரிந்து கொள்வோமா? கேசா என்றால் எப்படி. ஆப் கேசே ஹேன், தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள். கஹா என்றால் எங்கே, மே கஹா சலூம். கௌன் என்றால் யார், ஆப் கௌன் ஹேன், தாங்கள் யாரோ. கப் என்றால் எப்பொழுது, ராம்தாஸ் தில்லி கப் ஆயேங்கே, ராம்தாஸ் தில்லி எப்பொழுது வருவார். கித்னா என்றால் எவ்வளவு, கித்னா மிலா, எவ்வளவு கிட்டியது என்று பொருளாகும். இப்போது கா வரிசையின் அடுத்த எழுத்தை பார்ப்போம். க வரிசையின் அடுத்த எழுத்து க. खरगोश, खामोश, खीर, खत, खास, खुश, खेल, खूबसूरत, खैर खाना என்று பல சொற்கள் க என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றன. खरगोश என்றால் முயல். खरगोश ஆர் கச்சுவா, முயலும் ஆமையும் என்ற கதை உங்களுக்கு தெரிந்திருக்கும். खामोश बैठो என்றால் சும்மா உட்கார் என்பது பொருள். अध्यापक ने बच्चों को खामोश बैठने के लिए कहा. ஆசிரியர் பிள்ளைகளை பேசாமல் இருக்கச் சொன்னார். खामोश बैठने वालों को खीर पिलाएंगे. அமைதியாக இருப்பவர்களுக்கு பாயசம் வழங்குவோம். खीर என்றால் பாயசமா? ஆம், பாதாம் खीर என்றால் பாதாம் பாயசம். क्या कुछ खास बात है, என்ன ஏதாவது விசேஷமா? कभी आम कभी खास, हर वक्त खुदा है पास. கனவானோ தனியனோ எல்லோருக்கும் இறைவன் இனியன் என்பது பழைய ஹிந்தி பாடல். कभी आम कभी खास, हर वक्त खुदा है पास. खास என்பது விசேஷம், தனிப்பட்ட என்ற பொருள்களையும் குறிக்கும். खुश என்பது சந்தோஷத்தை குறிக்கும். खुश खबरी என்றால் நல்ல செய்தி என்று பொருள். खुश नसीब என்றால் கொடுத்து வைத்தவர், அதிர்ஷ்டக்காரர் என்பது பொருள்களை கொடுக்கும். खिलाड़ी என்றால் விளையாடுபவன் என்பது பொருள். तेंदुलकर एक अच्छा खिलाड़ी है, तेंदुलकर நன்றாக விளையாடுபவர். ஹாக்கி हमारा राष्ट्रीय खेल है, ஹாக்கி நமது தேசிய விளையாட்டாகும். கேல் கேல் மே என்று ஒரு சினிமா கூட வந்தது. खूबसूरत என்று கூட தான் ஒரு ஹிந்தி படம் வந்தது. खूबसूरत என்றால் அழகான என்பது பொருள். एक खूबसूरत लड़की है. அழகான பெண்ணா எங்கே? मैंने आपकी पत्नी के बारे में कहा. நான் உங்கள் மனைவியை பற்றி கூறினேன். मेरी पत्नी, हाँ वो खूबसूरत है. खैर, आप खाने के लिए कुछ लाए हैं? அது சரி, நீங்கள் சாப்பிடுவதற்காக ஏதாவது கொண்டு வந்திருக்கிறீர்களா? नहीं, हम होटल जाकर खाना खाएंगे. இல்லை, நாம் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடுவோம் என்று பொருள். க வரிசையின் மூன்றாவது எழுத்து க. गाना, गीता, गिरिधर, गुलाब, गेंद, गोद, गौर, गंगा போன்ற சொற்கள் க
என்ற எழுத்தில் ஆரம்பிக்கின்றன. கவை சாதாரணமாக கணபதி என்ற சொல்லில் உள்ள கவை உச்சரிப்பது போல் உச்சரிக்க வேண்டும். கீத் காத்தா சல் ஓ சாத்தி குன் குணாதா சல் என்று ஒரு பாடல் ஹிந்தியில் உள்ளது. கீத் என்றால் பாடல் என்பது பொருள். கானா என்றாலும் பாடல் என்பதுதான் பொருள். குன்குனானா என்றால் ஹம்மிங், அதாவது மனதிற்குள் இசைப்பது என்று பொருள். குன்குனா ரஹே ஹே பௌரே கில் ரஹி ஹே கலி 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 என்ற பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த பாடலில் க, க மற்றும் க இம்மூன்று எழுத்துக்களும் மிகவும் லாகவமாக உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன. கலி என்றால் வீதி, கலி என்றால் மொட்டு. வண்டுகள் மென்மையாக இசைப்பதை கேட்டு மொட்டுகள் மலர்வதாக கவிஞர் கற்பனை செய்துள்ளார். குலாப் ஹம் சப்கோ பசந்த் ஹை. ரோஜாப்பூ நம் அனைவருக்கும் பிடித்த மலர். பசந்த் என்பது விருப்பம் என்பதை குறிக்கும். கேந்த் என்பது பந்தையும், கேஹூ என்பது கோதுமையையும் குறிக்கும். கேஹூ என்றால் கோதுமையா? அப்படி என்றால் அரிசி, பருப்பு, உளுந்து இவற்றுக்கெல்லாம் இந்தியில் என்ன பெயரோ? அரிசிக்கு சாவல், பருப்புக்கு தால், உளுந்துக்கு உடத், எண்ணெய்க்கு தேல் என்று கூறுவார்கள். தால் ரோட்டி என்றால் பருப்பு ரோட்டி என்று அர்த்தம். ஆம், தால் ரோட்டி खाओ, ராம் கே குன் गाओ. அப்படியல்ல, दाल रोटी खाओ राम के गुण गाओ. अरे दाल रोटी खाओ राम के गुण गाओ. ஆஹா, மிக நன்றாக பாடுகின்றீர்கள். அடுத்த எழுத்து கா. இதை க என்று உச்சரிக்க வேண்டும். घर, घाट, घी, घूमना. घर என்றால் வீடு. तेरे घर के सामने मेरा घर है என்றால் உன் வீட்டின் எதிரில் என் வீடு உள்ளது என்பது பொருள். घर से निकलते ही कुछ दूर चलते ही रस्ते में है उसका घर என்று பாட்டை கூட கேட்டிருப்பீர்கள். घाट என்பது நீர்த்துறையை குறிக்கும். காசியில் ஹனுமான் घाट, ஹரிஷ்சந்திர घाट என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். मैं घाट घाट का पानी पी चुका हूं என்று ஒரு பழமொழி உள்ளது. இதன் பொருள் எனக்கு மிகவும் அனுபவம் என்பதே ஆகும். கீ என்றால் நெய். கூம்னா என்றால் சுற்றுவது, சுற்றி பார்ப்பது என்று பொருள். आज मैं मद्रास घूमना चाहता हूं. இன்று நான் சென்னையை சுற்றி பார்க்க விரும்புகிறேன். இதுவரை நாம் க, 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 घ இந்த 4 மெய்யெழுத்துக்களை பார்த்தோம். அடுத்தது ச வரிசை. இதிலும் 4 எழுத்துக்கள் உள்ளன. ச, ச, ஜ, ஜ. ச என்பதை சக்கரம், அருணாச்சலம் முதலிய சொற்களில் உள்ள சவை போல் உச்சரிக்க வேண்டும். சக்கி, चलो, चलिए, चाय, चार मीनार, चमचा, चाहिए, चिट्ठी, चिड़िया, चीख, चींटी, चूड़ियां, चोर, चुप என்று பல சொற்கள் உள்ளன. சம்சா என்றால் தேக்கரண்டி. பேச்சு வழக்கில் சம்சா என்பது காக்காய் பிடிப்பதை குறிக்கும். இதை சம்சாகிரி என்றும் சொல்லுவதுண்டு. சக்கி என்பது மாவரைக்கும் ஆட்டுக்கல்லை குறிக்கும். சலோ, சலியே என்பது முறையே செல்வோம், செல்லுங்கள் என்பதை குறிக்கும். சாய் எல்லோருக்கும் பொதுவானது. இதை சாயா என்றும் சில இடங்களில் குறிப்பிடுகின்றனர். சார் மீனார். சார் என்றால் 4, மீனார் என்றால் ஸ்தம்பம் அல்லது கம்பம். சார் மீனார் ஹைதராபாத் மே ஹை. சார் மீனார் ஹைதராபாத்தில் உள்ளது. குதுப் மீனார் தில்லி மே ஹை. குதுப் மீனார்
தில்லியில் உள்ளது. சாஹியே என்றால் வேண்டும், தேவை என்ற பொருள்களாகும். முஜே ஏக் கிளாஸ் பானி சாஹியே, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் வேண்டும். ஆஜ் ஷாம் தக் ஏ காம் பூரா கர்னா சாஹியே, இன்று மாலைக்குள் இந்த வேலையை பூர்த்தி செய்ய வேண்டும். சிடியா என்றால் பறவை. பறவைக்கு பஞ்சி, பக்ஷி என்றெல்லாம் கூட சொற்கள் உண்டு. கௌவா காவ் காவ் கர்த்தா ஹே, காகம் கா கா என்று கரைகிறது. கோயல் கூ கூ கர்த்தி ஹே, குயில் கூ கூ என்று கூவுகின்றது. சீக்னா என்றால் கீச் என்று கத்துவது என்பது பொருள். சில்லானா என்றால் சத்தமிடுவது என்று பொருள். சீண்டி என்றால் எறும்பு. சோர் என்றால் திருடன். அலிபாபா और 40 சோர் என்பது பிரசித்தி பெற்ற ஹிந்தி படம். தமிழில் அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று வந்தது. சோரி சோரி என்று படம் கூட ஹிந்தியில் வந்தது. ஆம், மிக அருமையான பாடல்கள் அந்த படத்தில் இருந்தன. சோரி சோரி மேரே தில் மே ஆனா ஹை புரா, ஆக்கே பினா பாத் கியே ஜானா ஹை புரா என்ற பழைய பாட்டும், चोरी चोरी जब नजरे मिली, चोरी चोरी दिल ने कहा, चोरी चोरी नींदे चोरी में ही है मजा उड़ा என்ற புதிய பாடலும் இனிமையாக புதுமையாக வந்துள்ளது. சுப் என்றால் பேசாமல் இருத்தல், பேசாமல் இரு என்பதெல்லாம் பொருளாகும். சா வரிசையில் அடுத்த எழுத்து சா என்று உச்சரிக்க வேண்டும். சாச், छिलका, சுட்டி, சூட், சோட்டா சாவை கொண்டு துவங்குகின்றன. சாச் என்றால் மோர், छिलका என்றால் தோல், அதாவது பழத்தோல், காய்கறி தோலுக்கு छिलका என்றே கூறுவோம். மனித தோலுக்கும் மிருகங்களின் தோலுக்கும் சம்டா என்று கூறுவோம். CLRI சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்று அடையாறில் உள்ளது. அதை இந்தியில் கேந்திரிய சம்டா அனுசந்தான் சன்ஸ்தான் என்று கூறுவோம். சுட்டி என்றால் விடுமுறை. இதை சிட்டியுடன் குழப்பிக் கொள்ளக்கூடாது. சிட்டி என்றால் கடிதம், சுட்டி என்றால் விடுப்பு. छूट என்றால் விடுதலை, விடுபடுதல் என்ற பொருளாகும். பஞ்சி हाथ से छूट गई, பறவை கையிலிருந்து விடுபட்டு விட்டது. छूट என்ற சொல்லிலிருந்து छुटकारा என்ற சொல் வந்தது. आज ही मुझे उस झंझट से छुटकारा मिला, இன்றுதான் எனக்கு அந்த தொல்லையிலிருந்து விடுதலை கிடைத்தது. சோட்டா, சோட்டி என்றால் சிறிய என்று பொருள். छोटी सी बात என்றால் சிறிய விஷயம் என்று பொருள். छोटी सी बात என்று ஒரு ஹிந்தி படம் கூட வந்தது. சாதாரணமாக छोटी सी बात என்பது இனிய மூன்றெழுத்து வார்த்தை, அதாவது ஐ லவ் யூ என்பதை குறிக்கும் சொல்லாக கூட இருக்கின்றது. ச வரிசையின் அடுத்த எழுத்து ஜ. ஜக், ஜன், ஜாவோ, ஜமீன், ஜாயியே, ஜிந்தகி, ஜிந்தாபாத், ஜீவன், ஜுக், ஜோ, ஜோகன், ஜாவ், ஜங்கல் என்ற எழுத்துக்கள் ஜாவில் ஆரம்பிக்கின்றன. ஜக் என்றால் உலகம், ஜகஜனனி என்றால் உலகத்தின் தாய் என்று பொருள். ஒரு பழைய பாடல், ஜகஜனனி சுகவாணி கல்யாணி தமிழில் உள்ளது. இதை தண்டபாணி தேசிகர் பாடியுள்ளார். ஜன் என்றால் மக்கள். ஜாவோ, ஜாயியே என்பது முறையே ஷெல், செல்லுங்கள் என்பதை குறிக்கும். தும் ஸ்கூல் ஜாவோ என்றால் நீ ஸ்கூலுக்கு போ என்று பொருள். ஆப் கர் ஜாயியே, ஜமீன் என்றால் நிலம்,
தரை முதலியவற்றை குறிக்கும். ஜமீன்தார் என்றால் நிலத்தை உடையவர் என்பது பொருள். இதேபோல் தூகான்தார் என்றால் கடைக்காரர் என்று பொருள். ஜிந்தகி ஜீவன் என்றால் வாழ்க்கை என்பது பொருள். ஜிந்தகி ஜீவன் என்ற சொற்களில் பல ஹிந்தி பாடல்கள் துவங்குகின்றன. जिंदगी एक सफर है सुहाना, यहाँ कल क्या हो किसने जाना, ये जीवन है इस जीवन का यही है रंग रूप, ये जीवन है. ஜிந்தாபாத் என்பதற்கு வாழ்க என்பது பொருள். இதன் எதிர்ப்பதம் முர்தாபாத். ஜுக் என்பது யுக் என்பதின் திரிபு ஆகும். ஜுக் ஜுக் ஜியோ என்றால் யுக யுகமாக வாழ வேண்டும் என்பது பொருள். ஜியோ ஹசாரோ சால் என்றால் 1000 ஆண்டுகள் நீ வாழ வேண்டும் என்பது பொருள். तुम जियो हजारों साल, साल के दिन हो 50,000. तुम जियो हजारों साल, साल के दिन हो 50,000. ஜோ என்பது ஹிந்தி மொழியின் மிக முக்கியமான இணைப்பு சொல்லாகும். ஜோ சச் போல்தா ஹை वो சுக் பாத்தா ஹை. எவர் உண்மை பேசுகின்றாரோ அவர் மகிழ்ச்சி அடைகிறார். जो एक कैसेट सुनता है वो हिंदी सीख लेता है. எவர் இந்த கேசட்டை கேட்கிறாரோ அவர் நல்ல ஹிந்தி கற்றுக்கொள்கிறார். ஜோகன் என்பது ஜோகி என்பதின் பெண் பால் ஆகும். ஜௌ என்றால் பார்லி, பார்லி, பார்லி. ஜங்கல் என்றால் காடு. जो गन्ने बने जाऊंगी सैया तेरे कारण என்பது ஒரு பழைய பாடல். சா வரிசையின் அடுத்த எழுத்து ஜா ஆகும். ஜா உடன் ஹா வை சேர்த்து உச்சரிக்க வேண்டும். ஜா என்று. झंडा, झूला, ஜனக். झंडा என்பது தேசிய கொடியை குறிக்கும். झंडा ऊंचा रहे हमारा, நமது கொடி உயர்ந்திருக்கட்டும். ஜூலா என்றால் ஊஞ்சல். ஜூலாவை பற்றி பல பிரசித்தி பெற்ற பாடல்கள் உள்ளன. झूले में पवन की आई बहार, प्यार चल के नैनों में नया रंग लाई बहार. அப்படி பாடக்கூடாது. झूले में पवन की आई बहार, नैनों में नया रंग लाई बहार, प्यार छलके प्यार छलके. झूला बाहों का देना आज भी मुझे, भैया गोद में उठा लेता आज भी मुझे. இப்படி பல பாடல்களை ஜூலாவை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். நாம் படிக்க வேண்டாமா? மேலும் இதுவரை படித்த மெய் எழுத்துக்களை நினைவு கூறிக்கொள்வோம். க, ख, ग, घ, ङ, छ, छ, ज, झ, ङ. टमाटर, टुकड़ा, टोपी, टोकरी, टूटा, टिटहरी, टक्साल. இவைகளெல்லாம் அடுத்த வரிசை ட வரிசையில் வரும் சொற்கள். டமாட்டர் என்பது தக்காளியை குறிக்கும். ஹம் ரோஸ் டமாட்டர் காத்தே ஹேன், நாங்கள் தினமும் தக்காளி சாப்பிடுகிறோம். டமாட்டர் டோக்கரியோமே ஆதி ஹை, தக்காளி கூடைகளில் வருகிறது. டூட்டா என்றால் உடைந்த என்ற பொருள். டூட்டா பஹியா என்ற தலைப்பில் இந்தியில் பிரசித்தி பெற்ற கவிஞர் தர்மவீர் பாரதி அவர்கள் ஒரு கவிதை எழுதியுள்ளார். டூட்டா பஹியா என்றால் உடைந்த சக்கரம் என்று பொருள். டிட்டஹரி என்பது ஒருவித பறவையின் பெயர். இதை ஆங்கிலத்தில் சாண்ட் பைப்பர் என்று கூறுகிறோம். டக்சால் என்பது மின்ட், அதாவது
முத்திரைகள் எல்லாம் பதிக்கும் பண்ணுமிடம் அதை குறிக்கும். அடுத்த எழுத்து ட. ठाट बाट, ठाकुर, ठीक, ठुमक, ठेला, ठुकराना, பாட் என்று பல சொற்கள் டவை அடக்கியுள்ளது. டாட் பாட் என்றால் தடபுடல் என்பது பொருள். டாக்குர் என்பது குடும்ப பெயர். ரவீந்திரநாத் டாக்குர், தேவேந்திரநாத் டாக்குர் என்று பல இருக்கின்றன. டீக் என்றால் சரி என்பது பொருள். டீக் ஹே என்று எழுத்தார் போல் சொன்னால், அதாவது டீக் ஹே என்று சொன்னால் ஏதோ இருக்கிறது என்பது பொருள். டுமக் என்பது ஒரு விதமான அசைவு. டுமக்கு சலத்து ராமச்சந்திர என்பது ஹிந்தியின் பிரசித்தி பெற்ற துளசிதாசர் எழுதிய பாடலாகும். இதை லதா மங்கேஷ்கர் பாடி கேட்க வேண்டும். ठुमक चलते रामचंद्र, ठुमक चलते रामचंद्र, बाजते पैंजनिया, ठुमक चलते रामचंद्रा. அடுத்தது ठेला. ठेला என்றால் கைவண்டி. ठुकराना என்றால் தூக்கி எறிதல். ठुकरा दो யா பியார் கரோ என்பது ஹிந்தி இலக்கியத்தின் மிகச்சிறந்த கவிதாயினி சுபத்ரா குமாரி சௌஹான் என்பவர் எழுதிய மிகச்சிறந்த கவிதையாகும். பாட் என்றால் பாடம். சகபாட்டி என்றால் ஒன்றாக படிப்பவர், அதாவது கிளாஸ்மேட் என்பது பொருள். அடுத்து டா. டம்ரு, படா, டாலி. டம்ரு என்றால் உடுக்கை. डम डम डिगा डिगा, मौसम भिगा भिगा, मैं तो गिरा मैं तो गिरा मैं तो गिरा, या अल्लाह सूरत आपकी सुभान अल्लाह. டம் டம் என்ற பொருள்கள் இந்த வார்த்தையில் முரசு கொட்டுவதை குறிக்கின்றன. படா என்றால் பெரிய என்று பொருள். டாலி என்றால் கிளை என்று பொருள். அடுத்தது டா, புட்டா, டோம், டேட் என்ற சொற்களில் வரும். புட்டா என்றால் வயதானவர் என்று பொருள். சங்கம் என்ற ஹிந்தி படத்தின் மை கியா கரூं ராம் முझे புட்டா மில் கயா என்பது மிக பிரபலமான ஒரு பாடலாகும். ढोंग என்றால் வெளிப்பகட்டு என்பது பொருள். ढोंगी என்றால் வெளிப்பகட்டுக்காரன் என்பது பொருள். டேட் என்றால் ஒன்றரை. முझे 1.5 रुपया चाहिए என்றால் எனக்கு 1.5 ரூபாய் வேண்டும் என்பது பொருள். அடுத்த எழுத்து என்ன என்று கூறுங்களேன். நா. இதை தமிழின் 3 சுழி நாவை போல் உச்சரிக்க வேண்டும். இது சாதாரணமாக சொல்லின் முதலில் வருவதில்லை. பணி, ஹரன், ரின். பணி என்பது பாம்பின் படத்தை எடுப்பதை குறிக்கும். ஹரன் என்றால் தோற்கடித்தல் என்று பொருள். ரின் என்றால் கடன். அடுத்தது த வரிசை. த, 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 ந. த, 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 ந. த இவற்றில் தமிழ், தாலாப், தாலா, திலக், तीन, तीस, तिजोरी, तूफान, तृण, तेज, तैयारी, तोता, तोप, तौलिया என்ற சொற்கள் வருகின்றன. தமிழ் हमारी मातृभाषा है. தமிழ் நமது தாய்மொழி. मातृभाषा என்றால் தாய்மொழி. हिंदी हमारी राजभाषा है. ராஜ்பாஷா என்றால் ஆட்சி மொழி. திலக் என்றால் திலகம். இதை பிந்தி என்றும் கூறுவோம். தீன் என்றால் 3. முன்னால் 10 வரை 1, 2 படித்ததை இப்பொழுது நினைவுபடுத்திக் கொள்ளலாம். 1, 2, 3, 4, 5,
6 7 8 9 10. அடுத்து இன்னும் ஒரு 10 எண்களை சொல்லுங்களேன். ஓ சொல்கிறேனே கேளுங்கள். 11 12 13 14 15 16 17 18 19 20. 11 12 13 14 15 16 17 18 19 20. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. தூஃபான் என்றால் புயல், ஆந்தி என்றாலும் புயல்தான். த்ருன் என்றால் புல். தேஜ் என்ற சொல் விரைவு, புத்திசாலி என்ற பொருட்களை இடத்திற்கேற்ப கொடுக்கும். ஓ தேஜ் தௌடதா ஹை என்றால் அவன் வேகமாக ஓடுகிறான் என்பது பொருள். ஓ தேஜ் போல்தா ஹை அவன் வேகமாக பேசுகிறான். ரமேஷ் தேஜ் லட்கா ஹை ரமேஷ் புத்திசாலி பையன். தயாரி என்ற சொல் தமிழில் உள்ள தயார் என்ற சொல்லின் திரிபே ஆகும். ஜல்தி தயார் ஹோ ஜாவோ, சீக்கிரம் புறப்படு, தயாராகிவிடு. खाना तैयार करो, சாப்பாடு தயார் செய். பரீட்சா के लिए तैयारी हो रही है, பரீட்சைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தோதா என்றால் கிளி, தோப் என்றால் பீரங்கி. த வரிசையின் அடுத்த எழுத்து த. தாலி, தானா, சாதி, திதி, மாதா, தாலி, தோடா. தாலி என்றால் தட்டு. தானா என்பது போலீஸ் ஸ்டேஷனை குறிக்கும். சாதி என்றால் நண்பன். தோஸ்த், மித்ர என்ற சொற்களும் சாதி அதாவது நண்பனையே குறிக்கும். ஹாத்தி மேரே சாதி என்றால் யானை நமது நண்பன் என்பது பொருள். பாட்டு நினைவில் இருக்கிறதா? चल 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 मेरे हाथी, ओ मेरे साथी, तू ले चल कटारा खींच के, चले यार धक्का मार, बंद है मोटर कार. ஹாத் என்றால் கை, ஹாத்தி என்றால் யானை. அப்னா ஹாத் ஜெகநாத் என்பது பழமொழி. அப்னா ஹாத் ஜெகநாத் என்றால் தன் கையே தனக்குதவி என்பது பொருள். திதி என்றால் நாள், தினம் என்பதை குறிக்கும். மாதா என்றால் நெற்றி. மாதா என்று முதல் தவை பயன்படுத்தினால் அன்னை என்று பொருளாகிவிடும். மாதா என்றால் நெற்றி, மாதா என்றால் அன்னை. தைலி என்றால் பை. தோடா என்றால் சிறிதளவு. முஜே தோடா பானி சாஹியே என்றால் எனக்கு சிறிதளவு தண்ணீர் கொடுங்கள் என்பது பொருள். தா வரிசையில் அடுத்த எழுத்து தா. தல், தவா, தவாத், தாவத், दामाद, दिल, दिक्कत, दीमक, दीपक, दुआ, दुलारा, दूध, दूर, दृष्टि, देना, देश, देहात, दैनिक. दल என்பது ஒரு குழுவையோ மலரின் இதழையோ குறிக்கும். தவா என்றால் மருந்து. தவாயி என்று கூட சொல்வதுண்டு. தவாயி கி துகான் என்றால் மருந்து கடை என்பது பொருள். தவாத் என்றால் மைக்கூடு. தவாத் என்பது இங்க் பாட்டில் அல்ல. பறவை இறகால் எழுதும்போது மையில் நனைத்து எழுதுவார்கள் அல்லவா பழைய காலத்திலே, அந்த மை குப்பிக்கு தவாத் என்று பெயர். தாவத் என்றால் விருந்து. தாமாத் என்றால் மருமகன்.
मैंने अपने दामाद को दावत के लिए बुलाया. நான் எனது மருமகனை விருந்திற்கு அழைத்தேன். தாமாத் என்றால் மருமகன். மருமகளுக்கு என்ன சார்? மருமகளுக்கு பஹு என்போம். பேட்டி என்றால் மகள், பேட்டா என்றால் மகன், நானா என்றால் தாய்வழி பாட்டனார், நானா நானி என்றால் தாய்வழி பாட்டனாரும் தாய்வழி பாட்டியாரும், தாதா என்றால் தந்தை வழி பாட்டனார், தாதி என்றால் தந்தை வழி பாட்டியார். தில் என்றால் மனம். தில் ஏக் மந்திர் ஹை என்று ஒரு ஹிந்தி படம் வந்தது. தமிழில் வந்த நெஞ்சில் ஓர் ஆலயத்தின் மொழிபெயர்ப்பு. தில் தோ பாகல் ஹை தில் தீவானா ஹை என்றெல்லாம் ஹிந்தி மொழியில் கவிஞர்களால் விரும்பப்பட்டு அடிக்கடி பயன்படுத்தப்படும் சொல் தில் என்பது. திக்கத் என்றால் கஷ்டம், தொல்லை. தீமக் என்றால் கரையான். தீபக் என்றால் விளக்கு. தீப், தியா என்ற சொற்களும் தீபக் என்பதையே குறிக்கும். துவா என்றால் ஆசி என்று பொருள். அல்லாஹ் சே துவா மாங்தா ஹூம் என்றால் கடவுளிடம் ஆசி கேட்கிறேன் என்பது பொருள். துலாரா என்றால் செல்ல பிள்ளை என்பது பொருள். தூத் என்றால் பால். தூத் மூ என்றால் பால் மனம் மாறாத என்பது பொருள். தூத் கா தூத் பானி கா பானி என்று ஒரு பழமொழி உள்ளது. அப்படி என்றால் என்ன? தூத் கா தூத் பானி கா பானி என்றால் நியாயத்தை நிலைநாட்டுதல் என்பது பொருள். தூர் என்றால் தொலைவு. திருஷ்டி என்றால் பார்வை. தமிழில் திருஷ்டி என்பது கண்படுதல் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. கண்படுதல் என்பதை ஹிந்தியில் நசர் லக்னா என்று கூறுவோம். சஷ்மே பத்தூர் என்றால் திருஷ்டி கழியட்டும் என்பது பொருள். இந்த சொற்களுடன் கூடிய ஒரு பாடல் உள்ளதை நினைவிருக்கிறதா? ஓ, நினைவிருக்கிறதே. तेरी प्यारी प्यारी सूरत पे किसी की नजर ना लगे, चश्मे बद्दूर मुखड़े को छिपा लो आंचल में, कहीं मेरी नजर ना लगे, चश्मे बद्दूर. தேனா என்றால் கொடுத்தல் என்பது பொருள். தோ என்றால் கொடு. தீஜியே என்றால் கொடுங்கள் என்பது பொருள். முஜே ஏக் கிதாப் தீஜியே, எனக்கு ஒரு புத்தகம் கொடுங்கள். முஜே காம் கர்னே தீஜியே, என்னை வேலை செய்ய விடுங்கள் என்பது பொருள். தேஷ் என்றால் தேசம். பாரத் ஹமாரா தேஷ் ஹை, பாரதம் நமது தேசம். பாரத தேசம் என்று சொல்லும் பொழுது பெருமையாக உள்ளது இல்லையா? ஆம், இதை பற்றி ஒரு ஹிந்தி பாடல் கூட உள்ளது. होठों पे सच्चाई रहती है और दिल में सफाई रहती है, हम उस देश के वासी हैं, हम उस देश के वासी हैं जिस देश में गंगा बहती है. தேஷ் என்ற பெயரில் கர்நாடக இசையில் ஒரு ராகம் கூட உள்ளது. பெரும்பாலான தேசபக்தி பாடல்கள் தேஷ் ராகத்தில் தான் அமைந்துள்ளன. தேஹாத் என்றால் கிராமம், தேஹாத்தி என்றால் கிராமத்து மனிதர், தைனிக் என்றால் தினந்தோறும் என்று பொருள். காலண்டருக்கு தைனிகி என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது.